ஈவன் நியூக்ளியை. ஈவன் நியூக்ளியைனா என்ன அர்த்தம்? ஈவன் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், ஈவன் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்கிற ஒரு நியூக்ளியை தான் ஈவன் நியூக்ளியை. இப்போ இதுல பாருங்க, ஈவன் 8, 16 minus 8, 8. அப்போ ரெண்டுமே ஈவன். இது எல்லாமே ஈவன் நியூக்ளியோட எக்ஸாம்பிள்ஸ். இதுல 4ங்கிறது புரோட்டான், 10 minus 4, 6. அது வந்து நியூட்ரான். அப்போ இது வந்து ஈவன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? மாஸ் நம்பரும் என்ன செஞ்சிரும்? ஈவனா இருக்கும். இப்படி ஈவனா இருந்ததுன்னா they have 0 intrinsic spin. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஈவன் நியூக்ளியா இருந்ததுன்னா or else மாஸ் நம்பர் வந்து எப்படி இருக்கணும்? ஈவனா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இதுல வந்துட்டு இன்னொரு இது இருக்கு. ரெண்டுமே ஆடா இருந்தாலுமே நமக்கு வந்து எப்படி இருக்கும்னா அந்த மாஸ் நம்பர் வந்து எப்படி இருக்கும்? ஈவனா தான் இருக்கும். அந்த கேட்டகரி நான் சொல்லல. ஈவன் நியூக்ளியனா ஈவன் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் ஈவன் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்கிற ஒரு நியூக்ளியை எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஸ்பின் எப்படி இருக்கும்னா 0வா இருக்கும். அதோட parity வந்து ஈவனா இருக்கும். இது நம்ம ஆல்ரெடி பேசின விஷயம் தான். நீங்க ஒரு தடவை ரீகால் பண்ணா உங்களுக்கே தெரியும். ஈவன் நியூக்ளியோட parity 1ஆ இருக்கும். அதே மாதிரி ஈவன் நியூக்ளியோட ஸ்பின் வந்து 0வா இருக்கும். இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். சோ ஈவன் நியூக்ளியோட ஸ்பின் 0, parity ஈவன். நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஈவன் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், ஈவன் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருந்தாலே நம்ம வந்து இந்த சிம்பிள் பார்த்ததும் இதை வந்து எழுதிடலாம்.